அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா அமால்கமேஷனில் நெட் அசெட் மெத்தடில் எப்படி பர்ச்சேஸ் கன்சல்டேஷன் கண்டுபிடிச்சி அப்புறம் ஜேர்னல் லெட்ஜர் போகிற மாதிரி பார்க்குறோம். ரைட்டுங்களா? ஸோ த ஃபாலோயிங் ஆர் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் 31st December 1990 M Limited and N Limited. ஸோ அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் டீட்டெயில் கிவன் பிலோ டு அஸ். ஸோ இதில் என்னென்ன லைபிலிட்டிஸ்ன்னு பார்த்துங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், டிபெஞ்சர்ஸு, ரிசர்வ் ஃபண்டு, தென் டிவிடெண்ட் ஈக்விட்டி ஃபண்டு, இபிஎஃப் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டு, ட்ரேடு கிரெடிட்டார்ஸு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு. அதே மாதிரி லேண்ட் அண்ட் பில்டிங்கு, பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஸ்டாக்கு, டெட்டார்ஸு, கேஷ். ஸோ தேர் ஆர் த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் டீட்டெயில் ஃபார் த போத் கம்பெனிஸ் லைக் எம் லிமிடெட் அண்ட் என் லிமிடெட். ஸோ ஃபர்தர் டீட்டெயில் ஃபார் the two companies. The two companies agree to amalgamate and from the new company form a new company called Minerva Limited, which takes over the assets and liabilities of both companies. ஸோ இந்த ரெண்டு நிறுவனத்தையும் கழிச்சிட்டு மினர்வா அப்படிங்கிற நியூ கம்பெனியை உருவாக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு கம்பெனியுடைய அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்லாம் எடுத்துக்கிறோம். The authorized capital of new company is 10 lakh, consist of 1 lakh equity shares of 10 each. ஸோ 10 லட்ச ரூபா ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டலோட ஆரம்பிக்கிறாங்க. அதை எப்படி டிவைட் பண்ணுறாங்கன்னா 1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸு, தென் பெர் ஷேர் 10 ஈச். த அசெட்ஸ் ஆஃப் எம் லிமிடெட் ஆர் டேக்கன் ஓவர் அட் ஏ ரெடியூஸ்டு வேல்யூஷன் ஆஃப் 10% வித் எக்ஸம்ஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங்கை தவிர எம் லிமிட்டோடைய மற்ற அசெட்ஸ் எல்லாத்தையுமே 10% வந்து ரிடக்ஷன் வேல்யூவில் தான் எடுக்கிறான், அதாவது குறைச்சி எடுக்கிறான். The both companies are to receive 5% of the net valuation of their respective business as goodwill. அப்போ நெட் அசெட் வேல்யூ என்ன வருதோ அதில் 5% வந்து நம்ம ரெண்டு கம்பெனிக்கும் குட்வில் அப்படிங்கிறது கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கோம். மினர்வா கம்பெனிக்கு குட்வில்லாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறோம். The entire purchase price is paid by the Minerva Limited in fully paid up shares. ஸோ என்ன பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அமௌண்ட் வருதோ அதை வந்து மினர்வா லிமிடெட் வந்து ஃபுல்லி பெய்ட் அப் ஷேர்ஸாக கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இன் ரிட்டர்ன் ஃபார் டிபெஞ்சர்ஸ் இன் எம் லிமிடெட், டிபெஞ்சர்ஸ் த சேம் அமௌண்ட் ஆஃப் த டினாமினேஷன் ஆர் டு பி இஷ்யூடு பை த மினர்வா லிமிடெட். ஸோ எம் லிமிடெடுக்கு எவ்வளோ டிபெஞ்சர் இருக்கோ அதை கொடுத்துட்றான், அதே மாதிரி அதை ரீஇஷ்யூ பண்ணிடுறான் மினர்வா. ஓகேவா? அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் இந்த டிபெஞ்சர் அமௌண்ட்டு வரணும். இப்போ க்ளோஸ் த புக்ஸ் ஆஃப் எம் லிமிடெட் அண்ட் என் லிமிடெட். ஸோ இந்த ரெண்டு கம்பெனிக்கு லெட்ஜர் போடுங்க. அதே மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் மினர்வா லிமிடெட். ஸோ புதுசாக ஆரம்பிக்கிற கம்பெனிக்கும் நம்ம என்ன செய்யணும், பேலன்ஸ் ஷீட்டு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே ஜேர்னல் தேவையில்ல, டைரெக்டாக லெட்ஜர் தான் போட சொல்லியிருக்கு ரெண்டு நிறுவனத்துக்கும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கால்குலேஷன் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எம் லிமிட்டெடுக்கும் என் லிமிடெட் ரெண்டுக்கு தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ எம் லிமிட்டெடுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த 10% ரெடியூஸ் வேல்யூ பண்ணணும். எல் லிமிட்டெடுக்கு எல்லா அசெட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ படி தான் எடுத்துக்கிறோம். அப்போ அதன்படி நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நம்ம போடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அசெட்ஸ் டேக்கன் ஓவர். ஸோ என்னென்ன அசெட்ஸ் எப்படின்னு பாருங்கள். இப்போ அசெட்ஸ் டேக்கன் ஓவர் என்னென்ன அசெட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் அண்டு பில்டிங். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ லேண்ட் அண்ட் பில்டிங் மட்டும் நம்ம என்ன புக் வேல்யூ இருக்கோ அதுக்கு எப்படி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ 30,000 ரைட்டுங்களா? 30,000. தென் எண்ணுக்கு வந்து லேண்ட் அண்ட் பில்டிங் இல்லை, ரைட்டா? சரி, அப்போ புக் வேல்யூ அப்படிங்கிறதுனால டைரெக்டாக நம்ம இங்கே அவுட்ரு காலத்தில் போட்டுடலாம் 30,000. தென் பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு, 1,10,000 கொடுத்துருக்கு. இப்போ இந்த 1,10,000 லெஸ் 10% ரெடியூஸ் பண்ணணும். அதை நம்ம டிப்ரிசியேஷன் எடுத்துக்குவோம். ஸோ லெஸ் டிப்ரிசியேஷன் 10% அப்படின்னா 11,000. அப்போ லெஸ் பண்ணால் 99,000. ஓகேவா? தென் அதே மாதிரி என் லிமிடெட் வந்து புக் வேல்யூ தான். அப்போ 50,000 ரைட்டு. தென் அடுத்தது என்ன, ஸ்டாக்கு. ஸோ ஸ்டாக் ஃபார் எம் லிமிடெட் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா 16,000 கொடுத்துருக்கு என்ன. ஸோ எண்ணுக்கு வந்து 8,000 கொடுத்துருக்கு. ஸோ
என் வந்து புக் வேல்யூ தான் 8000 அப்படியே போட்டுடணும். பட்டு எம்முக்கு மட்டும் நம்ம லெஸ் 10% பண்ணணும், லெஸ் 10%. அப்போ 10%னா 1600, இந்த 10% டிப்ரிசியேஷன் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ எவ்வளோ வரும் லெஸ் பண்ணோம்னா 14,400. The next one debtors. So debtors வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14,000 ஃபார் எம் லிமிட்டட். அப்போ லெஸ் 10%. 10% அப்படின்னா 1,400. அப்போ அதை லெஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா தென் 12,600. பட் என் லிமிட்டடுக்கு புக் வேல்யூ தான், டெட்டார்ஸ் வந்து 9,000. அது அப்படியே போட்ட வேண்டியதுதான். ரைட்டு. அடுத்து தென் கேஷ். ஸோ கேஷ் வந்து என்ன புக் வேல்யூ அது அப்படியே 3,000. அதே மாதிரி என் லிமிட்டடுக்கு 1,000. இப்போ இதை டோட்டல் பண்ணணும். ஸோ டோட்டல் பண்ணால் டோட்டல் ஆஃப் அசட்ஸ். ஸோ இதை டோட்டல் பண்ணால் எம் லிமிட்டடுக்கு டோட்டல் பண்ணால் 1,59,000. தென் இங்கே 68,000. இப்போ லெஸ் லயபிலிட்டிஸ். இப்போ லைபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இபிஎஃப். ஸோ இபிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கான், அதாவது எம் லிமிட்டடுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கான். அப்போ அதுக்கு மட்டும்தான் போடணும். இபிஎஃப் 3,000, எண்ணுக்கு கிடையாது. ரைட்டு. அதே மாதிரி தென் கிரெடிட்டார்ஸ். ஸோ கிரெடிட்டார்ஸ் ஃபார் எம் லிமிட்டட் 10,000. தென் என் லிமிட்டட் 8,000. ரைட். அப்போ டோட்டல் ஆஃப் லயபிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் என் லிமிட்டட் வந்து 13,000. ஸோ எண்ணுக்கு வந்து 8,000. ரைட். இப்போ இதை லெஸ் பண்ணணும். அசட்ஸ், டோட்டல் அசட்ஸ் மைனஸ் டோட்டல் லயபிலிட்டிஸ். ஸோ லெஸ் பண்ணால் நெட் வேல்யூவேஷன். அதாவது எவ்வளோ லெஸ் பண்ண என்ன வருதுன்னு பாருங்கள். 1,46,000 ஃபார் எம் லிமிட்டட். இவனுக்கு வந்து 60,000. இது நெட் வேல்யூவேஷன். சரிங்களா? அதாவது டோட்டல் அசட். ஸோ இதில் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் 5% வந்து குட்வில் கொடுக்கணும். அப்போ நெட் வேல்யூவேஷன் அமௌண்ட் தெரிஞ்சால் தான் போட முடியும். அப்போ டிபெஞ்சர்ஸ் வந்து எம் லிமிட்டட் இருக்குது, அந்த லெஸ் பண்ணால் தான் நெட் வேல்யூவேஷன் என்ன அப்படின்னு தெரியும். அப்போ லெஸ் டிபெஞ்சர்ஸ். ஸோ டெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 20,000 ஃபார் எம் லிமிட்டடுக்கு இருக்குது, என் லிமிட்டடுக்கு இல்லை. அப்போ அதை அப்படியே லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் 1,26,000. இதுதான் நெட் வேல்யூவேஷன். ஸோ நெட் வேல்யூவேஷன் இங்கே வந்து 60,000 தான் அப்படியே வரும். ஸோ இதில் தான் நம்ம 5% இப்போ கண்டுபிடிக்கணும் ஃபார் குட்வில் பர்பஸ். அப்போ இதை கண்டுபிடிச்சி நம்ம ஆட் பண்ணணும் 5%. ஸோ 5% என்ன, இந்த 5% என்ன வருதோ குட்வில். ஸோ 5% ஆன் நெட் வேல்யூவேஷன். ஸோ நெட் வேல்யூவேஷனில் 5% கண்டுபிடிக்கணும். இது வந்து என்னது குட்வில். ஸோ குட்வில் இது பேலன்ஸ் ஷீட், மினர்வா லிமிடெட் பேலன்ஸ் ஷீட் போடும்போது அங்கே எடுத்துக்கணும். இப்போ 1,26,000க்கு 5% கண்டுபிடிச்சி அப்படின்னா 6,300 வரும். சாரி 6,300 வரும். இங்கே வந்து 3,000 வரும். ஸோ இதை ஆட் பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ணால் 1,32,300. 1,32,300. இங்கே 63,000. ரைட். இப்போ என்ன செய்யணும், இப்போ டிபெஞ்சரை லெஸ் பண்ண இல்லையா, திரும்ப அந்த டிபெஞ்சரை நம்ம இங்கே ஆட் பண்ணிடணும். ஏன்னா நெட் வேல்யூவேஷன் கண்டுபிடிச்ச பிறகு டிபெஞ்சரை இது பண்ணிடலாம், அதனால திரும்ப ஆட் பண்ணணும். ஸோ ஃபார் டிபெஞ்சர்ஸ் ஸோ டிபெஞ்சர்ஸ் வந்து எம் லிமிட்டடுக்கு மட்டும்தான் இருக்குது 20,000. அந்த 20,000 ஆட் பண்ணணும். என் லிமிட்டடுக்கு கிடையாது, என்ன அதை விட்டுறணும். அப்போ 1,52,300. இவனுக்கு 63,000. ஃபார் என் லிமிட்டட் 63, ஃபார் எம் லிமிட்டட் 1,52,300. ஓகேவா? ஸோ இதான் என்னது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இதான் என்ன பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அமௌண்ட். ஓகேவா? இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை வந்து ஃபார் எண்ணுக்கும் ஃபார் எம்புக்கு எப்படி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது எல்லாமே வந்து ஃபுல்லி ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான்.
அப்போ ஃபார்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு. ஸோ ஃபார்ம்ஸ் ஆஃப் பே எப்படி கொடுக்குறோம், அந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து ஈக்விட்டி ஷேரு, ரெண்டாவது என்ன டிபெஞ்சர். ஸோ டிப்ட்டு. ஸோ ஈக்விட்டி ஷேர் வந்து 2 கம்பெனிக்குமே ஃபுல்லி பெய்ட் அப் ஷேர்ஸ். அப்போ இங்கே என்ன டிபெஞ்சர் வந்து 20,000 எம் லிமிட்டெடுக்கு போயிடுது. இப்போ பேலன்ஸ் என்னவோ அதுதான் கொடுக்க முடியும். அப்போ 1,32,300 ஃபார் ஈக்விட்டி ஷேரு. தென் அதே மாதிரி இவனுக்கு வந்து டிபெஞ்சர் கிடையாது, 63,000 ஃபுல்லி பெய்ட் அப் ஷேர்ஸ். அப்போ எம் லிமிட்டெடுக்கு டிபெஞ்சரும் தர்றான், டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணிடுறான் இல்லையா, அந்த டிபெஞ்சரையும் செட்டில் பண்ணுறான். அதே மாதிரி ஃபுல்லி பெய்ட் அப் ஷேர்ஸு. இங்கே டிபெஞ்சர் இல்லை, அதனால ஃபுல்லி பெய்ட் அப் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ இப்படி தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த நெக்ஸ்ட் ஒன் லெட்ஜர் அக்கௌண்ட். ஸோ இந்த லெட்ஜர் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரியலைசேஷன் போடணும், அப்புறம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸு, அப்புறம் மினர்வா லிமிடெட். அதே மாதிரி தான் என் லிமிடெட் இருக்கும். இப்போ லெட்ஜர் ஆஃப் எம் லிமிடெட். அப்போ ரியலைசேஷன் அப்படி போடும்போது ஃபஸ்ட்டு என்ன இங்கே வரணும் அப்படின்னா, அசட்ஸ் டேக்கன் ஓவர், liability taken over, then purchase consideration due. இதை க்ளோஸ் பண்ணும்போது ரியலைசேஷன் ப்ராஃபிட்டு, ரியலைசேஷன் லாஸ், இரண்டில் ஏதாவது ஒன்று வரும். ரைட்டா? ஸோ ப்ராஃபிட் லாஸ் எது வந்தால் நம்ம என்ன செய்யணும், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அடுத்து மினர்வாலம், அதாவது செட்டில்மெண்ட்டு, ஃபைனல் செட்டில்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்களோ அது போகணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எம் லிமிட்டெடுக்கு பார்ப்போம். ஸோ வாட் ஆர் த அசட்ஸ் டு பி டேக்கன் ஓவர் ஃபார் எம் லிமிட்டெட். ஸோ எம் லிமிட்டெட் வந்து என்னென்ன அசட்ஸ் எடுத்துக்கிறான் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து லேண்ட் அண்ட் பில்டிங். டு லேண்ட் அண்ட் பில்டிங். ஸோ டு லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் 30,000. அது மாதிரி டு பிளான்ட் அண்ட் மிஷினரி. பிளான்ட் அண்ட் மிஷினரி 1,10,000. to stock 16,000. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே புக் வேல்யூக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். 16,000 to debtors 14,000. to cash வந்து 3,000. ஸோ ஆல் அசட்ஸ் டேக்கன் ஓவர். தென் நெக்ஸ்ட் ஒன் liabilities. ஸோ liabilitiesல வந்து ஃபஸ்ட் வந்து இபிஎஃப். ஸோ இபிஎஃப் எவ்வளவு, 3,000. இபிஎஃப் வந்து 3,000. அதே மாதிரி பை கிரெடிட்டார்ஸ் ஸோ கிரெடிட்டார்ஸ் வந்து 10,000. தென் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் டியூ. ஸோ இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் யார் தர, மினர்வா லிமிடெட். ஸோ பை மினர்வா லிமிடெட் எவ்வளோ அமௌண்ட்டு, 1,52,300. 1,52,300. அப்போ விச்சவர் இஸ் ஹை, எந்த சைடு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் எந்த பக்கம் அதிகமாக வருது, அதாவது டெட்டார் சைடு அதிகமாக வருது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,73,000. ஸோ 1,73,000 பேலன்ஸ். இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 7,700 வருது. இந்த 7,700 என்ன, பை ரியலைசேஷன் லாஸ். அப்போ ரியலைசேஷன் லாஸ் வந்து யார் போகணும், ஷேர் ஹோல்டருக்கு போகணும். ஷேர் ஹோல்டர்ஸ் இதை நம்ம ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இந்த பக்கம் வந்தால் ப்ராஃபிட்டு, இந்த பக்கம் வந்தால் லாஸ். டெட்டார் சைடு வந்துச்சுன்னா ப்ராஃபிட்டு, கிரெடிட் ஷேர் சைடு வந்துச்சுன்னா லாஸ். ஸோ இப்போ கிரெடிட்டார் சைடு தான் நமக்கு பேலன்ஸ் வருது. இதை நம்ம என்ன செய்யணும், ஷேர் ஹோல்டருக்கு லாஸ் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ரைட்டுங்களா? இப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டு. இப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் போடும்போது என்னென்ன வரணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன, நாட் டேக்கன் லயபிலிட்டிஸ். ஸோ நாட் டேக்கன் லயபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்குது, ரிசர்வ் ஃபண்ட் இருக்குது, அப்புறம் டிவிடெண்ட் ஃபண்ட் இருக்குது. இது 3 இருக்குது. அடுத்து இந்த லாஸை வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்புறம் மினர்வா லிமிடெட் வந்து ஃபுல்லி பெய்ட் ஆஃப் ஷேர்ஸாக கொடுக்குறான். அந்த ஷேர்ஸ் எல்லாமே ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு எப்போதும் டேலி ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன, தென் நாட் டேக்கன் லைபிலிட்டிஸ். நாட் டேக்கன் லைபிலிட்டிஸ் என்ன, ஷேர் கேபிட்டல். ஸோ ஷேர் கேபிட்டல் எவ்வளவு, 1 lakh. ஷேர் கேபிட்டல் 1 lakh. தென் ரிசர்வ் ஃபண்டு பை ரிசர்வ் வந்து 34,000. பை டிவிடெண்ட் ஈக்விட்டி ஃபண்டு. ஸோ இதெல்லாம் நம்ம எம் கம்பெனிக்கு போடுறோம், எம் லிமிட்டெடுக்கு போடுறோம். ரைட்டுங்களா?
then by P&L 2000. ஓகேவா? ரைட். இப்போ இந்த ரியலைசேஷன் லாஸ் வந்தது இல்லையா, அதை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ப்ராஃபிட் வந்திருந்தால் அந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், லாஸுங்கிறதுனால இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ டு ரியலைசேஷன் லாஸ், டு ரியலைசேஷன் அமௌண்ட் என்ன? 7700. ரைட். அடுத்து என்ன? தென் இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து ஃபுல்லி பெய்ட் அப் ஷேராக கொடுத்துட்றான் இல்லையா, ஸோ அது போடணும். டு தென் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஆர் ஈக்விட்டி ஷேர்ஸ் இன் மினர்வா லிமிடெட், ஈக்விட்டி ஷேர் இன் மினர்வா லிமிடெட் எவ்வளவு? 1,32,300. டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து 1,32,300. ஓகே, ரைட். இப்போ இது வந்து டேலி ஆகிடும். ஸோ 1,40,000, 1,40,000. ரைட். அடுத்து மினர்வா லிமிடெட். ஸோ மினர்வா லிமிடெட் போடும்போது என்ன, தென் எப்படி செட்டில்மெண்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது அந்த இங்கே மினர்வா லிமிடெட்டில் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, ரைட். எப்படி செட்டில் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிபெஞ்சர் கொடுக்குறோம், அப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர்ஸ் கொடுக்குறோம். இப்போ பை ஈக்விட்டி ஷேரு, ஈக்விட்டி ஷேர் வந்து 1,32,300. அப்புறம் பை டெப்ட் டிபெஞ்சர்ஸ், ஸோ டிபெஞ்சர்ஸ் வந்து 22,000. ஓகேவா? அப்போ இங்கே மினர்வா லிமிடெட் இருக்கு இல்லையா, அதை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதுதான் இங்கே கொடுக்கணும். சரிங்களா? டு ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைசேஷன் 1,52,300. ஸோ இது செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. 1,52,300, 1,52,300 இது செட்டில்மெண்ட் ஆகிட்டு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம அடுத்து வந்து அதே மாதிரி தான் என் லிமிட்டெடுக்கு நம்ம போடணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரியலைசேஷன். ஸோ ரியலைசேஷன் அப்படிங்கிறப்ப அசட்ஸ் டேக்கன் ஓவர், என்னென்ன அசட்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி லயபிலிட்டி, சரி உங்களுக்கு வந்து இபிஎஃப் இல்லை, அதனால் கிரெடிட்டார்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். அடுத்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் டியூ. ஸோ இதை டோட்டல் பண்ணால் இவ்வளோ வருது. ஸோ அதை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ப்ராப்ளம் இந்த இதில் பார்த்து எண்ணுக்கு வந்து ப்ராஃபிட் வருது, ரியலைசேஷன் ப்ராஃபிட் வருது. ஸோ இந்த ரியலைசேஷன் ப்ராஃபிட் வந்து யாருக்கு போகணும்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். ஸோ இது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அப்போ பை ரியலைசேஷன். அடுத்து நாட் டேக்கன் லைபிலிட்டி ஒன்று தான் இருக்குது, ஷேர் கேபிட்டல் தான், எண்ணுக்கு மட்டும் 60,000. அடுத்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எப்படி கொடுக்குறோம்? ஃபுல்லி ஈக்விட்டி ஷேர்ஸாக கொடுத்துருக்காங்க மினர்வா லிமிடெட், அது. ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட்டு டேலி ஆகிடும். அதே மாதிரி மினர்வா லிமிடெட் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பெய்ட் அப் ஷேர்ஸு டு ரியலைசேஷன், நீங்கள் பார்த்தா இல்லையா அது. ஸோ இதை இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சிட வேண்டியதுதான். ஸோ எப்படி எம் லிமிட்டெடுக்கு போட்டப்போ அதே மாதிரி தான் எல் லிமிடெட். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தென் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த மினர்வா லிமிடெட். ஸோ மினர்வா லிமிட்டெடுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் எப்படி போடணும்? ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட் போடும்போது ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் என்ன இருந்தது, அதே மாதிரி சப்ஸ்கிரைப்டு ஷேர் இஷ்யூடு ஷேர் கேபிட்டல், அதுக்கப்புறம் இந்த அசட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எம்முக்கு மட்டும் 10% ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்கேன், எண்ணுக்கு ரெடியூஸ் பண்ண சொல்லலை. ஸோ எம்முக்கு ரெடியூஸ் பண்ண வேல்யூ, அதே மாதிரி எம்முக்கு புக் வேல்யூ, இது ரெண்டையும் சேர்த்து டோட்டல் பண்ணி தான் இங்கே அசட்ஸ் போடணும். குட்வில் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், அது வரணும். அங்கே இங்கே லைபிலிட்டி சைடு பார்த்திங்க அப்படின்னா டிபெஞ்சர்ஸ் வரணும், ஏன்னா டிபெஞ்சர்ஸை ரீஇஷ்யூ பண்ணுறான். அடுத்து வந்து எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டு, தென் கிரெடிட்டார்ஸ், இதெல்லாமே டோட்டல் தான், 2 கம்பெனியோடைய டோட்டல் தான் வரணும். சரிங்களா? இப்போ லைபிலிட்டி சைடு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல், ஆத்தரைஸ்டு ஷேர். ஸோ ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் வந்து 10 lakh அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தான் ப்ராப்ளத்தில். ஸோ இதை வந்து நம்ம டோட்டலாக எடுத்துக்கூடாது. அடுத்து இஷ்யூடு ஷேர், இஷ்யூடு ஷேர் கேபிட்டல். ஸோ இஷ்யூடு ஷேர் கேபிட்டல்னால் 2 கம்பெனிக்கும் சேர்த்து. ஸோ 2 கம்பெனிக்கும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அண்ட் தென் 1,95,300. இது எப்படி 1,95,300னா அவனுக்கு வந்து 63,000, அதே மாதிரி இங்கே வந்து 1,32,300. வந்து 2 சேர்த்து ஆட் பண்ணிடணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து டிபெஞ்சர்ஸ். ஸோ டிபெஞ்சர்ஸ் வந்து 20,000. தென் கிரெடிட்டார்ஸ்
ஸோ கிரெடிட்டார்ஸ் வந்து 18,000. ரெண்டு கம்பெனியும் ஆட் பண்ணிடணும், எம் அண்ட் என். அடுத்து இபிஎஃப், இபிஎஃப் வந்து 3,000. இப்போ அசட்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி தான் போடணும். அந்த ரீவல்யூஷன் படி என்னவோ அதுபடி டோட்டல் பண்ணி போடணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் அண்ட் பில்டிங். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து 30,000. எம் அண்ட் என் ரெண்டுமே சேர்த்தா போடணும். அதே மாதிரி பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரி 1,49,000. அதே மாதிரி ஸ்டாக் வந்து 22,400. தென் sundry debtors. ஸோ sundry debtors வந்து 21,600. cash for M and N 4,000. ஸோ லாஸ்ட்டாக குட்வில். ஸோ குட்வில் வந்து ரெண்டு கம்பெனிக்கு சேர்த்து என்னன்னா 9,300. அதாவது எம்முக்கு வந்து 6,300 கண்டுபிடிச்சிருந்தோம். அதே மாதிரி எண்ணுக்கு வந்து 3,000 கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ ரெண்டையும் டோட்டல் பண்ணால் 9,300. இப்போ பேலன்ஸ் ஷீட் வந்து டேலி ஆயிடும். இப்போ ரெண்டையும் டோட்டல் பண்ணுங்க. 2,36,300. 2,36,300. ரைட். இப்போ நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன, பர்ச்சேஸ் கன்சல்டேஷன் கண்டுபிடிக்கிறோம். இதில் எம் கம்பெனிக்கு மட்டும் 10% வந்து அசட்ஸ் வேல்யூ வந்து குறைய சொல்லியிருக்கான். எம்முக்கு அப்படியே புக் வேல்யூ தான். ஸோ அதன்படி நம்ம என்ன செய்கிறோம், இந்த நெட் அசட் கண்டுபிடிக்கிறோம். இந்த நெட் அசட்டு அதுக்கு முன்னாடி நெட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அந்த நெட் வேல்யூவில் 5% வந்து குட்வில் சொல்லியிருந்தா. ஸோ அந்த குட்வில் வந்து ரெண்டு கம்பெனியும் கண்டுபிடிச்சிட்டு அடுத்த டிவெஞ்சர்ஸை ஆட் பண்ணிக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இதான் என்ன டோட்டல் வருதோ அதான் பர்ச்சேஸ் கன்சல்டேஷன். ரைட்டு. அடுத்து எம் அக்கௌண்ட்டு லெட்ஜர் தான் போட சொல்லியிருக்கு. இப்போ எம் அக்கௌண்ட் போடும்போது ரியலைசேஷன் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் மினர்வா லிமிடெட். ஃபர்ஸ்ட் வந்து அசட்ஸ் டேக்கன் ஓவர், லைபிலிட்டி டேக்கன் ஓவர், தென் பர்ச்சேஸ் கன்சல்டேஷன் டியூ, ப்ராஃபிட்டா லாஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் லாஸ் எது வந்தாலும் நம்ம ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அடுத்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரில் நாட் டேக்கன் லைபிலிட்டிஸ் வரணும். அடுத்து பர்ச்சேஸ் கன்சல்டேஷன் ரிசீவ்டு வரணும். அந்த பர்ச்சேஸ் கன்சல்டேஷன் வந்து ஷேர்ஸாக கொடுக்குறோம். அப்போ ஷேர்ஸ் இன் மினர்வா லிமிடெடு இது நமக்கு டேலி ஆகும். அடுத்து மினர்வா லிமிடெட் வந்து பர்ச்சேஸ் கன்சல்டேஷனை எப்படி மோட் ஆஃப் பேமெண்ட் என்ன டிவெஞ்சராகவும் கொடுக்குறோம், ஈக்விட்டி ஷேராகவும் கொடுக்குறோம். இப்படி இதே மாதிரி தான் அப்படியே என் லிமிட்டெடுக்கு நம்ம லெட்ஜர் போடணும். தென் லாஸ்ட்டாக பேலன்ஸ் ஷீட் போடும்போது ஃபஸ்ட்டு வந்து ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் இதை டோட்டல் எடுத்துக்கக்கூடாது. அது இஷ்யூடு ஷேர் கேபிட்டல் ரெண்டு கம்பெனிக்கு ஆட் பண்ணிக்கணும். டிவெஞ்சரு கிரெடிட்டார்ஸு இது எல்லாமே. அதேமாதிரி அசட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கம்பெனி ஆட் பண்ணி தான் போடணும். இதில் எம் லிமிட்டெட் மட்டும் 10% ரிடக்ஷன் பண்ணது பிறகு தான் நம்ம ஆட் பண்ணணும். குட்வில் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த கண்டுபிடிச்ச வேல்யூ என்னவோ அதை போட்டு போட்டோம் அப்படின்னா இங்கே டேலி ஆயிரும். ஓகே.